கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல, ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய சித்தம் தான் என்ன அப்படின்னு நம்ம சில நேரங்கள்ல நம்ம கேட்பது உண்டு. எல்லாரும் கேட்பாங்க என்னிடத்துல, கர்த்தருடைய சித்தத்தை எப்படி அறிந்து கொள்வது அப்படின்னு சொல்லி. கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு சிறந்த வழி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியதாகும். நீங்க எந்த காரியத்துல நீங்க நடந்து கொண்டிருக்கீங்க, எந்த செயலை செய்ய போறீங்கன்னா, அந்த பாதையில நடக்க போறீங்கன்னா கர்த்தர் உங்களோடு பேசுவார். அவருடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்கணும். அவருடைய வார்த்தையை மீறி மற்றவங்களுக்காகவும் சில காரியத்திற்காக உங்களுடைய சுயநலத்திற்காகவும் அதை தள்ளி போட்டுட்டு அவருடைய வார்த்தையை நம்ம விட்டுட்டு நம்ம வேற வழியில் நடந்துட்டோம்னா அவருடைய சித்தம் எந்த காரியத்திலும் நிறைவேறாது. உங்களோடு இடைப்படுவார், உங்களோடு பேசுவார். நீங்க ஜெபிக்கும் போது அவருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிந்து நடக்கும் போதே அவருடைய பாதை சித்தமான பாதையில நீங்க நடக்கீங்க என்று ஆண்டவர் உங்களோடு எப்பொழுதும் இருப்பார். அதுதான் உண்மை. கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமென்.